இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஏனைய மனித கைகளால் உருவாக்கப்பட்ட கொள்கைகளை போன்று இந்த உறவை பார்க்கவில்லை. இந்த உறவை இஸ்லாம் இந்த உலகத்துடைய இருப்புக்கே அடிப்படையான ஒரு ஆதாரமாக இஸ்லாம் என்ன செய்கிறது சொல்கிறது. இந்த உலகத்துடைய இருப்பு இருக்க வேண்டுமென்றால் இந்த குடும்பத்துடைய இருப்பு மிக முக்கியம். குடும்பத்துடைய இருப்பு காணாமல் போய்விடும் என்று சொன்னால் இந்த உலகத்துடைய இருப்பும் என்ன செய்துவிடும், காணாமல் போய்விடும். இந்த முக்கியத்துவத்தை நாம் உணரச் செய்கின்ற அடிப்படையில் தான் இஸ்லாம் கூறும் குடும்பவியல் என்கின்ற ஒரு தொடர் கிட்டத்தட்ட ஒரு 100 பாகங்களை இலக்காக வைத்து அந்த தொடர் என்ன செய்து நடந்து கொண்டிருக்கு. இதுவரைக்குமே ஒரு 55 மணித்தியாலங்கள் என்ன அதில் நம்ம பேசிட்டோம். எதன் காரணமாக பேசிவிட்டோம் என்றால் அதில் சட்டத்திட்டங்கள் கூடும் கூடாது என்பதை உணர்வதற்கு முன்னாலேயே மிக பிரதானமான பகுதிகளை முஸ்லிம் சமுதாயத்திலே உள்ள பலர் உணராமல் இருப்பதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அதை சில பொழுதுகள் அந்த உரையை கேட்கக்கூடிய நாம் கூட ஒரு பிற்காலத்திலே உணர வேண்டிய பல தருணங்களை நம்ம என்ன செய்யலாம், சந்திக்கலாம். அதை நாம் ஒரு 5-10 நிமிடங்கள் அதை பற்றி சொல்லிவிட்டு இந்த உறவு நிலைத்திருப்பதற்குரிய அந்த பொறுமை, உறவும் பொறுமையும் என்ற பகுதியும் நான் என்ன செய்கிறேன் சொல்கிறேன். முதலாவது விஷயம், குடும்பம் என்கின்ற ஒரு பகுதியை நாம் புரிந்து கொண்ட விதங்களில் எவ்வளவு தவறு இருக்கிறது என்பதற்கு 1-2 உதாரணங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்றைக்கு குடும்பங்களில் எங்கேயாவது தலாக் விவாகரத்து நடக்குமாக இருந்தால் நம்ம அந்த விவாகரத்து என்றது ஒரு உறவு முறிவு, குடும்பங்கள் கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம், வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயம். அதனால் அதை இயன்ற அளவுக்கு என்ன செய்யக்கூடாது, நம்ம அதில் ஈடுபடக்கூடாது என்ற உபதேசங்கள் நம்ம இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு அம்சம். அதே நேரம் ஒரு காலம் வரும், விவாகரத்து நடந்தால் நம்ம சந்தோஷப்படுற காலம். அது என்ன காரணம்ட்டா, அந்த ஊரில் கல்யாணம் நடக்குதுன்றதுக்கு ஆதாரம் அதுதான். அந்த ஊரில் கல்யாணம் இருக்கிறதுன்றதுக்கு ஆதாரமே என்ன, விவாகரத்து நடக்கிறத வச்சு தான். ஏன்டா இந்த உலகத்தை இப்போ எங்கே கொண்டு போகிறாங்கடா, கல்யாணம் இல்லாத ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிட்டீங்க. அதனால் எங்கேயாவது விவாகரத்து நடந்தால் சந்தோஷப்படுவாங்க. ஏன், கல்யாணம் நடக்க போய் தானே விவாகரத்தே நடக்குது. இல்லைண்டா விவாகரத்தும் இருக்காது, கல்யாணம் என்ன செய்யாது, இருக்காது. இருவரும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மைக்கு இந்த உலகத்தை என்ன செய்கிறாங்க, கொண்டு போய் கொண்டு இருக்கிறார்கள். இந்த திருமண ஒப்பந்தத்துக்கும் இந்த ஒப்பந்தத்துக்கு என்ன வித்தியாசம்னு கேட்குறாங்க. விபச்சார ஒப்பந்தத்துக்கும் திருமண ஒப்பந்தத்துக்கு என்ன வித்தியாசம் என்று கேட்கக்கூடிய அளவிலும் அதை புத்தகமாக எழுதக்கூடியவர்கள் அந்த வித்தியாசத்தை உணர்த்தக்கூடிய அளவிலும் வரைவிலக்கணத்துக்கு போயிட்டாங்க. என்றைக்கு நீங்கள் குடும்பத்தில் வரைவிலக்கணம் சொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்துட்டீங்களோ அப்பயே புரிந்து கொள்ள வேண்டும், குடும்ப உறவுகள் முறிய ஆரம்பிச்சு. தந்தை என்றால் என்ன அப்படின்னு ஒரு ஆள் விளங்கப்படுத்த வேண்டிய கட்டத்துக்கு வந்துட்டு. அப்போ அந்த இடத்துல உறவு என்ன செய்து பலகீனப்பட்டு போகிறதுன்ற அர்த்தம். அப்பா என்றால் யார் அப்படி என்றால், இப்போ உதாரணமாக நம்ம பாட்டன் என்றால் யார் நமக்கு தெரியுது, கொள்ளு பாட்டன் என்றால் யார் அப்படி என்று சொல்லி நமக்கு தெரியலை. தமிழ் மொழி தெரியாதனாலே தெரியலை தான். அப்பாவுடைய வாப்பாவை கற்பனை பண்ணுற ஆற்றலும் இப்போ நம்மகிட்ட இல்லை. ஏன்னா அப்பாவோட ஆற்றலே நம்மகிட்ட இல்லை. அப்போ அப்பாவுடைய வாப்பாவை கற்பனை பண்ணுற ஆற்றலும் நமக்கு என்ன இல்லை. அவர்கள்லாம் சொந்தத்துக்குள்ளே சேர்க்கக்கூடிய லிஸ்ட்டிலையும் நம்ம என்ன இல்லை. அதாவது அப்பாவுடைய சகோதரர், அப்பாவுடைய சகோதரி, அவர்களுடைய பிள்ளைகள், இதை நம்ம உறவில் என்ன செய்வோம், ஒரு அளவு கடைசி எண்டில் எடுத்துக்கொள்வோம். அப்பாவுடைய வாப்பாவுடைய பிள்ளைகளை யாராவது எந்த லிஸ்ட்லையாவது உறவுக்குள்ள வரும், அது வேற ஒரு குடும்பத்துடைய என்ன பிரான்ச்சாகத்தான் என்ன செய்வோம் பார்ப்போம். இது அந்த காலம். இப்போ இன்னொரு காலம் வரும் என்னென்னா, திருமணம் என்பதே நடக்கக்கூடிய வாப்பாவை காணாத காலத்தில் தான் திருமணமே நடக்கும். இப்போ அப்பாவை காண முடிந்த ஒரு காலத்தில் திருமணம் நடந்துட்டு இருக்குதா. ஒரு காலம் வரும், நீங்கள் வாப்பாவே காண மாட்டீங்க. 35 திருமணம் முடிப்பாங்க, 40 திருமணம் முடிப்பாங்க, 45 திருமணம் முடிப்பாங்க. வாப்பாவே என்ன செஞ்சிருப்பார், மௌத்தாகிப்பார். பேரப்புள்ளி அவர் காண்ற நிலைமையில் இருக்க முடியும். இப்போ பேரப்புள்ளியை பார்க்குறாங்க, ஒரு 5 வயசு 2 வயசு 3 வயசு. அந்த பழைய ஜென்ரேஷனில் எச்ச சொச்சங்கள் இருந்தால் அது மட்டும்தான் இப்போ பேரப்புள்ளைகளை பார்த்துக்கிட்டு இருக்குது. இன்னொரு காலம் வார சந்தர்ப்பத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த பேரப்புள்ளைகளை காண்றதை விட்டு புள்ளையை காண்றதுக்கு முந்தைய வாப்பா என்ன செஞ்சிருவார், மரணித்து விடுவார். இதில் நம்ம சாதாரண மாற்றங்களை என்ன செய்கிறோம், நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில சாதாரண மாற்றங்கள் அல்ல. அதாவது இவனுடைய அந்த குடும்ப கட்டுப்பாடு என்ற பெயரிலும், அதே போல் குழந்தைகளை என்னை தடை செய்தல் என்ற பெயரிலும், சனத்தொகை பெருக்கம் என்கின்ற பெயரிலும், அதே போல் இந்த குடும்ப ரீதியான பிணைப்புகளில் கேள்விகளை உண்டாக்குவதன் பேரிலும், பொருளாதார திணிப்பு, ஒரு பொருளாதார திணிப்பை உங்கள்கிட்ட ஏற்படுத்தி இந்த பொருளாதார செலவு என்று சொல்கிறது எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைக்கே போதாது என்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி, அதனால் அந்த ரிஸ்க்கும் இந்த குடும்ப வாழ்க்கையோட நிறைய சம்பந்தப்படும். அந்த ரிஸ்க்குடைய சிந்தனையும் குடும்ப வாழ்க்கையோட நிறைய சம்பந்தப்படும். இதில் அச்சம் ஏற்பட ஏற்பட குடும்பத்தில் உங்களுக்கு என்ன செய்யும், அது ஈர்ப்பு குறைந்து கொண்டே வரும்.
இந்த அடிப்படையில் திருமணம் என்பதை ஆரம்பிப்பதற்கு சொல்லப்படக்கூடிய இது ஒரு குடும்பம் என்றது ஒரு காலத்தில் எவ்வளவு ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறும் என்பதற்காக சொல்ல வரேன். அதாவது ஒரு காலத்தில் திருமணம் என்பதை மிக இலகுவான ஒரு சூழ்நிலையில் வைத்த அந்த திருமணம் எப்படி இஸ்லாமிய சமுதாயத்துடைய அறியாமைகளால் சீதனம் அது இது போன்ற அறியாமைகளால் கஷ்டப்படுத்தப்படுகிறதோ, இன்றைக்கு பொருளாதார ஒரு இதால் ஆணுக்கே என்ன செய்கிறது அந்த சிரமத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பில் வந்துட்டாங்க. திருமணம் முடிக்கிறதாக இருந்தால் ஒரு நிலம் இல்லாமல் நீ எப்படி திருமணம் முடிக்கலாம்? ஒரு காலத்தில் பொண்ணு இல்லாமல் எப்படி திருமணம் முடிக்கலாம்னு தான் கேட்டாங்க. இப்போ நிலம் இல்லாமல் எப்படி என்ன உனக்கு திருமணம் முடிக்கலாம் என்ற ஒரு லெவலுக்கு வந்தாச்சு. நிலம் இல்லாமல் ஒரு வீடு இல்லாமல் நீ எப்படி திருமணம் முடிக்கலாம்? இன்றைய கால சூழ்நிலையில் சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தில் உள்ள ஒரு வீடு கட்டணும் வேண்டாம், கவனம் சேர்ந்து தான் வாங்கணும். ஏன் அந்த லெவலுக்கான ஒரு பொருளாதார நெருக்கடி அவன் என்ன செஞ்சிடறான், கொடுத்துடுறான். இப்படியான ஒரு நிலைமை வருமாக இருந்தால் அவன் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால் பல விஷயம் இதுக்கு முன்னால் என்ன செய்யணும்டா படிப்பு. பாருங்கள், கல்வியும் குடும்பமும் எப்படி சம்மந்தப்படுதுண்டு. கல்வி எப்படி குடும்பத்தோடு சம்மந்தப்படுதுன்னா, கல்வியை முடித்த பின்னால் நீ திருமணம் முடிக்கிறதா, கல்வி முடியுது இல்லையே. கல்வி நீங்கள் உங்களோட குடும்பத்தில் மனைவி என்ன படிச்சுக்கிறான்னு கேளுங்க. அவள் பெருசாக ஒன்றும் படிக்கலை, +2 வரைக்கும் தான் படிச்சுக்கிறான். 12 வருஷம் படித்ததை பெருசாக படிக்கலை என்று சொல்கிற ஒரு கலாச்சாரத்துக்குள்ளே உட்காந்துட்டிருக்கிறேன். எத்தனை வருஷம் படிச்சுக்கிறாங்க? 12 வருடம் படித்து முடிச்சுட்டாங்க. ஆனால் இவன் அதை சொல்கிறதுக்கு வைக்கப்படுறான். எது +2 வரைக்கும் தான் படிச்சுக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை உருவாக்கி வச்சுக்கிறான். அப்போது மனைவி 12 வருஷம் படித்தா கூட படிப்பல்ல என்று சொல்லிட்டான். காரணம் காலேஜ் போகணும். காலேஜ் போனால் கூட படித்து என்ன பிரயோசனம், ஒரு தொழிலில் ஜொப் இல்லாமல் உட்காந்துட்டிக்கிறான் அப்படின்றது. அப்போது டோட்டலாக பார்த்தீங்கன்னா அவனுடைய 18 வருட காலத்தை கழிச்சிட்டு தான் அந்த சர்டிஃபிகேட் எடுத்துக்கன்னு கம்பெனியாக அவமானப்படணும் லிஸ்ட்டை என்ன செய்கிறான், வைத்திருக்கிறான். சரியா? இப்படி 18 வருஷத்துக்கு பிறகு தனக்கு பிறகு வரக்கூடிய அவமானத்தை விளங்கி வச்சுக்கிறான். அந்த அவமானத்தை விளங்கி வச்சுக்கிறான். அதனால் அது எப்படி அந்த பேப்பர்களை கணக்கு வைக்கிறது, இதுக்குள்ளே அவனை திருமணத்தை யோசிக்கலாமா? இல்லை. ஒரு 5 வயசில் சேர்த்தா வெளியே வர டைமில் 24, 25 ஆகிரும். இதில் குடும்ப பொறுப்பு அதெல்லாம் வர டைமில் 28, 30, 40. அதோடு இவன் தர்த்தி பண்ணி வச்சுக்கிறான். என்ன, முதலில் கல்வி, 2வது தொழில், 3வது திருமணம். இது மைண்ட் செட்டில் பதிஞ்சிருக்கு. இப்போ உரை நிகழ்த்தப்படுற நேரங்களையும் இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது, பொருளாதாரத்தை வலியுறுத்துகிறது. நம்ம தஃசீரும் அதே மாதிரி பண்ணுறோம். சரியா? கல்வியை வலியுறுத்துகிறது, தொழிலை வலியுறுத்துகிறது, திருமணத்தை வலியுறுத்துகிறது. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் அப்படி இல்லை. இஸ்லாம் கல்வியை வலியுறுத்துகிறது, தொழிலை வலியுறுத்துகிறது, திருமணத்தை வலியுறுத்துகிறது. இந்த தர்த்தீபில் வச்சுட்டான். அதை இப்படி வைக்கணும். என்ன, கல்வியை வலியுறுத்துகிறது, தொழிலையும் வலியுறுத்துகிறது, திருமணத்தையும் வலியுறுத்துகிறது. 2 ஒன்று என்ன ஏறு வரிசையில் இல்லை. இந்த பக்கத்துலேயே முக்கியத்துவம், இதுவும் முக்கியத்துவம், இதுவும் முக்கியத்துவம். எதுவும் ஒன்று கொண்டு என்ன தடை இல்லை. ஆனால் அதை இப்படி திருப்பி விட்டாங்க. திருப்பி இது முடிஞ்ச பிறகு இது முடிஞ்ச பிறகு இது முடிஞ்ச பிறகு இதுன்னு வச்சாங்க. 2மே இஸ்லாம் தான். பேசுகிற சந்தர்ப்பத்தில் நம்மளோட பயோ அப்படி திருப்பி வச்சு விட்டான்னு வைங்களேன். சிலபஸில் திருப்பி வச்சு விட்டா குர்ஆன் ஹதீஸ் அதுக்கு ஏற்ற மாதிரி பேண்டில் பண்ணுவோம். சப்ஜெக்ட் அதுதான், சிஸ்டத்தை மட்டும் மாற்றி வச்சிடுறேன். நீ இஸ்லாம் சொன்னது தான் நீ சொல்லணும், நான் சொல்கிற மெத்தடில் சொல்லுண்டு. அந்த அடிப்படையிலேயே பண்ண ஆரம்பித்த பின்னால் கல்வி என்ன +2 படிச்சுட்டு திருமணம் முடிச்சா அவமானமா இல்லையா? இன்றைக்கு உலகத்தில் முஸ்லீம்கள் ரெண்டு பேர் மார்க்கத்தில் அனுமதி தான் இருந்தாலும் அது அவ்வளவு ஒரு கொஞ்சம் தவிர்க்கப்படுவது நல்லதுன்னு எதையாவது பழமொழி பேசி என்ன செஞ்சிடுறது, அதை க்ளோஸ் பண்ணிடுறது. ஒருத்தர் சொல்கிறாரு, ஸ்கூல் போகிறான் +2 திருமணம் முடிச்சு வச்சுக்கிறான்னு ஊரே அவமானமாக பேசுது. அதாவது நல்ல கலப்பு கோ எஜுகேஷன் எல்லாம் இருக்குது, அங்கே அத்தனை கும்மாளத்துக்கும் இடம் இருக்குது. திருமணம் முடிச்சத்தை கேலியாக பேசக்கூடிய ஒரு முஸ்லீம் சமுதாயத்துடைய சூழ்நிலையை எங்கிருந்து ஏற்படுத்தினா? இதில் நீங்கள் நினைக்கிறீங்களா இதெல்லாம் ஒரு சமூக சூழ்நிலை இல்லை. இது நம்ம திட்டமிட்டு என்ன மாற்றப்படுகிறோம் என்பதில் எல்லின் முனையளவிலும் சந்தேகம் கிடையாது. மன் ஆஷ கௌமன் 40 யௌமன் சாரமின் அரபு பழமொழி. 40 நாட்கள் ஒரு சமுதாயத்தில் வாழ்ந்தால் அந்த சமுதாயத்தில் ஒத்தனா இவனும் மாறிடுவான். அது எவ்வளோ பெரிய அறிவு தெளிவு அவனுக்கு இருந்தாலும் சமுதாய நிர்பந்தங்கள் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அறிவில் அப்படியே செறிவை ஏற்படுத்தி மாற்றத்தை செஞ்சிடும். இப்போது இந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பம் என்கின்ற ஒன்றை தூரப்படுத்திட்டு வருவதை இன்னும் உணரவே இல்லை நம்மளோட சமுதாயம். குடும்பம் என்பது அதாவது தூரப்படுத்தப்படுகின்றது என்பது உணரலை. இது ஒரு பக்கமாக இது நான் சொல்ல பாருங்கள், பொருளாதார ரீதியாக அதே போல் அதாவது குடும்ப ரீதி அந்த உலக ரீதியான நிர்வாக சிந்தனை ரீதியாக விளக்க ரீதியான இப்படி போயிட்டு இருக்குதான். இன்னொரு சைடால சிலபஸை பாருங்கள். இன்றைக்கு டோட்டல் பாடசாலை திட்ட சிலபஸும் இந்த குரங்கு சிலபஸ் தான். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தொழிற்கல்வி ஓகே, தொழில் கிடைக்கிறதுக்கான ஒரு கல்வி. ஆனால் குரங்கு சப்ஜெக்ட்ன்றதுல சந்தேகமே இல்லை. குரங்கியல் என்ன, அதுக்கு மங்கிசம்னே போட்டிக்கிறான் வணங்கிட்டா. அதாவது குரங்கியல் டார்வினிசத்தை அடிப்படையாக வைத்த சிலபஸை தான் படிச்சு கிடைக்கிறோம்.
அதில் சந்தேகமே இல்லை. டார்வினிசத்தை அடிப்படையாக வைத்த சிலபஸை தான் நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். 5000 வருடங்களுக்கு முன் இது நடந்தது நம்புகிறோம். எந்த 5000 வரை? ஹிஜ்ரி 5000 வருஷமா அல்லது என்ன கிரிகோரியன் கேலண்டர் 5000 வருஷமானு சயின்ஸுக்கு எப்படி தெரியும்? எந்த 5000 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது? எப்படி சயின்ஸ் அதை முடிவெடுக்குது? இந்த 365 காலநாளை வச்சா முடிவெடுக்குது? எல்லா காலநிலைகளும் எல்லா காலகட்டத்திலையும் ஒன்றா இருந்துன்னு சொல்லி படிக்கிறீங்களா? போடுற சிலபஸ் அப்படியே எழுதி என்ன நம்மளோட கையில் தரப்படுகிறது. ஸோ அதில் டோட்டல் சிலபஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் அதாவது பொருளாதார பிரச்சனைக்கு என்ன காரணங்கள் அதிலேயே போடுறான் சனத்தொகை பெருக்கம் அப்படின்ட்டு. என்ன சனத்தொகை பெருக்கம்? மார்க்கெட்டுக்கு போனால் பொருள் இல்லாமல் இருக்குதா, பணம் இல்லாமல் இருக்குதா? பொருளெல்லாம் வேண்டிய அளவுக்கு தான், சனத்தொகைக்கு அது பிரச்சனையே இல்லை. பொருளெல்லாம் வேண்டிய அளவுக்கு வாங்குறதுக்கு இருக்கு. இவன்ட்ட பிரச்சனை பொருளாதாரம். ஆனால் காரணத்தை என்ன எழுதி வச்சுக்கிறான்னு சொன்னால், சனத்தொகை பெருக்கம் தான் ஒரு காரணம். ஃபுல்லாக அதை எழுது. அந்த குஃபுரை என்ன செய்யுது? எழுதுது. நாம் எல்லாரும், நாமும் குரங்கும், எது கொரில்லாவும் எனது சிம்பான்சியும், நம்ம எல்லா சகோதரர்களும் உருவாகினது ஒரு மெயின் குரங்குல இருந்து, விளங்கிட்டா? ஒரு ஆரம்ப ஒரு மூதாதையர்லேருந்து இறங்கியதை அறிவியலாக படிக்கிறான். அதே நேரம் அவன் குகைக்குள்ளே போனானா? ஃபஸ்ட்டு குகைக்குள்ளே இருந்தானா? நெருப்பு தட்டி என்ன செஞ்சானா? உருவாகினானா? அதுக்கு பின்னால் கொஞ்சம் கொஞ்சமே அப்படி முதுகு வளைஞ்சி இருந்தவன் அப்படியே கொஞ்சம் நேராகி வெளியே அதுக்கு பின்னால் தான் எழுத்துண்டு படித்தானா, அப்புறம் இறைச்சி சாப்பிட்டானா, இது அப்படியே படிக்கிறது. இங்கே பள்ளிக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் முதலாக படைச்சான்னு இங்கே படிக்கிறது. விளங்கிட்டா? ரெண்டையும் மோதிக்கல்றானும் இல்லை. இது கலாச்சாரம்ன்றது, இதை கலாச்சாரம்ன்றது, இது மார்க்கம்ன்றது. ரெண்டும் உலகத்துக்குள்ளே தான் நடக்காது. சந்திரமண்டலத்தையா குரங்கு உருவாகினது? இவன் சொல்கிற குரங்கு உருவாகினு சொல்கிற சட்டம் இந்த உலகத்திலேன்றான். சரியா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைத்து அல்லாஹ் தஆலா மலக்குமார்களுக்கு அறிவு போட்டி வச்சான் என்று சொல்கிறது அதே மனிதனுக்கு என்றான். கப்பல் கற்ற அளவுக்கான ஒரு தொழில்நுட்பம் வளர்ச்சி உள்ள மனிதனாக ஆரம்ப கால மனிதன் தான் படிக்கும். இங்கே குரங்கு குகைக்குள்ளே இருந்தேன்னு சொல்லி இங்கே படிக்கிறான். ஆனால் ரெண்டே எண்டைக்காக மோத நினச்சிக்கிறோமா? இல்லை. காரணம் என்னென்னா, உலக தலைவர்கள் ஒரு பேரை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. இந்த சமுதாயத்தில் பயோ எப்படி இருக்கேன்டா, நெப்போலியன், அதுபோல் அலெக்சாண்டர் அப்படின்ட்டு. மார்க்க தலைவர்கள்னா அபூபக்கர்லாம் சந்திரமண்டலத்தில் ஆட்சி செஞ்சாங்க, உலகத்தில் ஆட்சி செஞ்சாங்க. ஆனால் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வர மாட்டோம். அது இஸ்லாம் பாடத்துக்குள்ளே தான் கொண்டு வருவோம். அதை எங்கே கொண்டு வருவோம்? இஸ்லாமிய பாடத்திட்டத்துக்குள்ள அபூபக்கர் வருவார், உமர் வருவார், உஸ்மான் வருவார், அலி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு அப்துல் அஸீஸ், அப்துல் மலிக் இப்னு மர்வான், அபூ ஜஃபர், இருக்கிற எல்லா ஆட்சியாளர்களும் வாரது இஸ்லாமிய பாடத்திட்டத்துக்குள்ள. அப்பாசிய கலீஃபா சந்திர மண்டலத்திலே ஆட்சி செஞ்சாரு? இல்லை. அவர் உலகத்தில் முக்காவாசி ஆட்சி செஞ்சார். ஆனால் அவர் உலக தலைவரில் இல்லை. இந்த 4 துண்டை பிடிச்சிட்டு இந்த நெப்போலியன் அந்த லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறான், ஹிட்லர் அந்த லிஸ்ட்டில் போட்டு வச்சுக்கிறான். அப்போ நம்ம படிக்கிற சிலபஸ் என்ன தெரியுமா? நம்ம ஏற்கனவே ஒரு பயோஸை நமக்கு தந்துட்டான். அந்த சிலபஸில் தான் நம்ம எல்லா விஷயத்தையும் என்ன செய்கிறோம்? படித்து கொண்டு இருக்கிறோம். அந்த சிலபஸில் தான் நம்ம எல்லாத்தையும் நம்மளோட சிந்தனை போக்கையே மாற்றி விடுகிறான். எந்த அளவுக்குண்டா, ஒரு நல்ல இதன் மூலம் மூளை செலவை செய்யப்படாத ஒரு மார்க்க அறிஞர் பேசுகிறாரு. இதன் மூலம் மூளை செலவை செய்யப்பட்ட ஒரு உலக சகோதரர் 2 பேரும் மார்க்கம் பேசுகிற சந்தர்ப்பத்தில் 2 பேரும் ஒன்று கொண்டு முரணில்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் முரண் தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் ஒன்றாயிருக்கும். எந்த லைனில் நீங்கள் திங்க் பண்ணணும் மட்டத்தை மட்டும் அவன் மாற்றி வச்சிருப்பான். இது சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. கம்ப்யூட்டரில் நீங்கள் விண்டோஸை போட்டுக்கலாம், லினக்ஸை போட்டுக்கலாம், உங்களுக்குள்ள எல்லா சிஸ்டம் சாஃப்ட்வேரையும் போட்டுக்கலாம். அது எப்படி இயங்கணுமென்ற பயோஸை அவன் தான் எழுதுவான். அது நீ போட்டால் ஃபஸ்ட்டுக்கு இது வரணும் மட்டும் பயோஸை யார் எழுதிப்பான்? நீ விரும்பியதை போட்டு, இஸ்லாம் போட்டுக்க, பௌத்தம் போட்டுக்க, இந்து மதம் போட்டுக்க. ஆனால் ஏத்திசம் தான் எங்களோட சிலபஸாக இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் சிந்திக்கிறது, ஏத்திசத்துக்கு சார்பாகவே சிந்திக்கிறது. பயான்லையே பேசுகிறாங்க. சரி, கற்காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் இன்று அபிவிருத்தி அடைவைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். எங்கே கற்காலத்தில் வாழ்ந்த? சொர்க்கத்தில் வாழ்ந்தது தானே ஆரம்பத்தில் படித்தோம். நம்ம சொர்க்கத்திலேருந்து இறங்கினார் தானே படித்தோம். கற்காலம் மட்டும் எங்கிருந்து எடுத்தான்? நீங்கள் நினைத்து பாருங்கள். குரங்கு சிந்தனையே உருவாக்குறான் தெரியுமா? நம்ம 2 இன கலப்பால் உருவாகினவர்கள் அல்ல, ஆண் பெண் கலப்பால் உருவாகினவர் அல்ல. ஒரு இன்றைக்கு மனித இனம் என்பது என்னது? அதுக்கு அதாவது ஹோமோசேப்பியன் பேர் வேற வச்சுக்கிறான். நமக்கு பேசும் மிருகம் அப்படி என்னென்ன பேசும் மிருகம், ஹயவானு நாத்திக்கிற பேரை வச்சு ஹோமோசேப்பியனுடைய காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம சகோதரர்கள்லாம் அழிஞ்சிட்டாங்களா? விளங்கிட்டா? அவங்கெல்லாம் அழிஞ்சிட்டாங்களான்னு சொல்லி குரங்கியல் சிந்தனையை அப்படியே மனதில் திணிச்சு வச்சுக்கிறான். இதில் குடும்பம் இலங்க வரப்போகுது. நீங்கள் நினைக்கிறீங்க இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இன்றைக்கு பாருங்கள், அதாவது மனிதனுடைய அதாவது என்ன அந்த என்னது, அதாவது பாலின சமத்துவம் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த சிந்தனை போக்கை இப்போ எல்லா ஸ்கூல்லையும் சொல்லிக்கிட்டு வராங்க. பாலின சமத்துவம் மட்டும் ரெயின்போன்ற ஒரு கொடியை செலக்ட் பண்ணி அது எல்லா பிள்ளைகிட்ட கையிலையும் கொடுத்து, நம்ம ஃபஸ்ட்டுக்கு தெரியும் கலர் எல்லாம் படைச்சது தானே எல்லாரும் எடுத்துடுறது. என்ன
கலர் அல்லாஹ் படைச்ச, ரெயின்போ படைச்சது வந்து என்ன டார்வினா இல்லையே, அப்போ கலர் அவன் தான் படைச்சான்னு சொல்லி எல்லாரும் அதை எடுத்துட்டு கீ டெக்கில் வருது, ஃபோன் கவருக்கு வருது. இந்த ரெயின்போ கொடியை உண்டாக்கி என்ன செய்கிறான்டா, சின்ன பிள்ளைகளுக்கு ரெயின்போ சிந்தனை அப்படி என்று ரெயின்போவை அப்படியே அவனோட உள்ளத்தில் போட்டுறான். இவன் ஒரு 5-6 வருஷத்துக்கு பிறகு ரெயின்போ வந்து சிம்பிள் எதுக்குன்னு படிக்கிற சந்தர்ப்பத்தில் அவனுக்கு ஒரு தூரமான உண்டா அது படாது, அவனுக்கு அந்நியமான உண்டா படாது. நீங்கள் எதை பழக்கினீங்களோ அந்த சிந்தனை அந்த பிள்ளையோட சிந்தனையில் என்ன செஞ்சிடும், பதிஞ்சிடும். அது அவனுக்கு ஒரு அந்நியமானதாக தூரமானதாக ஒரு காலமும் என்ன செய்யாது, பட போகிறது இல்லை. எங்களுக்கு வேணும்னா உடனே இப்போ சொன்ன உடனே ஆரம்ப கால ஒரு அறிவு பின்னணி எங்கள்கிட்ட இருக்கிறதுனால இதை சொன்ன உடனே பிள்ளைண்டு படும். ஆனால் இன்றைக்கு பிள்ளைக்கு வந்து என்னது, அந்த அதாவது ஒரு தனக்கு அந்த ப்ரெஸ் பண்ணி விளையாடுறதுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விளையாட்டுலேருந்து அதுக்கு என்ன பேர் சொல்லிட்டு வரல, விளங்கிட்டா? அதாவது இல்லை, அதாவது வேறு அதான் அதுக்கு வந்து ஒரு பேர் சொல்லுவாங்க, போப்பிட்டுன்னு சொல்லி எல்லா பிள்ளைகளும் விளையாடிக்கின்றீங்க. எல்லாம் ரெயின்போ தான். என்ன ரெயின்போனா ரெயின்போ கலராக பழக்கிறார். அதாவது இந்த எந்த அளவுக்குன்னு சொன்னால் இந்த பாலின சமத்துவ பேரில் ஆணும் பெண்ணும் சமம். அது மாத்திரமல்ல, ஒரு ஆண் பெண்ணாகின்ற உரிமையும் பெண் ஆணாகின்ற உரிமையும் அவனுக்கு உண்டு. ஒரு ஆண் பெண்ணாகின்ற உரிமையும் பெண் ஆணாகின்ற உரிமையும் அவனுக்கு உண்டு. ஆண் பெண் என்ற டிஃபரெண்ட்டு கிடையாது. ஒரு 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 முஸ்லீம் அதாவது பிரதேசத்தில் அதாவது ஒரு அந்த ஃபாரினில் ஒரு முஸ்லீம் பிரதேசத்தில் வாழக்கூடிய, அதாவது முஸ்லீம்களுடைய அந்த சமுதாயங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வாழக்கூடியவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, எனக்கு வந்து பக்கத்தில் பள்ளி இல்லை, இங்கே ஸ்கூல் இருக்குது, நல்லா படிக்கிறதுக்கான ஸ்கூலெல்லாம் இருக்குது, தூரத்தில் தான் பள்ளி இருக்குது. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்கூலுக்காக வேண்டி இங்கே இருக்கிறதா பள்ளிக்காக நான் அந்த தூரத்துக்கு மாறிடுறதான்னு சொல்லுங்கள். விளக்கம் என்னென்னா, பிள்ளைகளெல்லாம் வந்து இந்த என்ன பாலின சமத்துவம் என்ற பேரில் வந்து 5 வயசில் 6 வயசுல எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஆடை இல்லாமல் விளையாட விட்றாங்களா, ஸ்கூலில் ஆடை இல்லாமல் விளையாட விட்றாங்களா. வந்திருக்கக்கூடியவர் என்ன இந்த மாதிரி திருமண முறையில் மாற்றம் ஏற்படுத்தி அழகான சொல்லுவாங்க, விபச்சாரத்துக்கு திருமண முறையில் மாற்றத்தை இந்த சமுதாயத்தில் தோற்றுவிக்கணும் புரட்சி சிந்தனையாளர், விளங்கிட்டா? அவர் தான் இப்போ பிரின்சிபலை வந்திக்கிறாராம் அப்படி என்று சொல்லி, இதனால் நான் பள்ளியை செலக்ட் பண்ணி அங்கே போகிறதா ஸ்கூலுக்காக வேண்டி நம்ம இங்கே இருக்கிறதான்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கக்கூடிய அளவில் சூழ்நிலைகள் நிர்பந்தங்கள் மாறிக்கொண்டு வருது. பொருளாதார சிந்தனையின் ஊடாக அங்கே போய் இருக்க வேண்டிய நிர்பந்தத்தின் ஊடாக இதனூடாக என்ன நடக்கும்டா, ஒரு சிந்தனை உண்டாகும் இளைஞர் சமுதாயத்தில். திருமணம் எதனால் முடிக்கணும், இதுக்கான நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவாங்க. இன்றைக்கு தமிழ் நிகழ்ச்சிகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை வாதமாக போடுவாங்க, அதை அவர் வாதிக்க வைப்பாங்க. வாதிக்க வச்சு முடிவு வந்து வளமையான சமூக கலாச்சாரத்தில் முடிவை தான் சொல்லுவாங்க. ஆனால் வாதிக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை நீங்கள் கொடுத்துட்டாலே அர்த்தம் ஒரு கேடுகட்ட ஒன்றுக்கு ஒஃபீஷியல் ஆக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அந்த சந்தர்ப்பங்களை இன்றைக்கு கொடுத்து ஒரு 10-15 வருடங்களில் நீங்கள் பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படி என்று சொன்னால், ஸ்கூல்ல எல்லாம் இது ஒரு நிர்பந்தமான ஒரு சிச்சுவேஷனாக உருவாக்கிடுவாங்க. பாலின சமத்துவம் என்ற ஒரு கொள்கை சிந்தனை போக்க உருவாக்கிடுவாங்க. இதுக்காக வேண்டி இப்போ மேற்கத்திய உலகத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு ஒரு பிள்ளையே வந்து இந்த மாதிரியான சிலபஸ் இருக்கிறதால அனுப்பலைன்றதுனால வீட்டுக்கு வந்து வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஸ்கூலுக்கு. என்ன காரணம் சொல்கிறாங்க சொன்னால், குழந்தை கல்வியை தடை செய்கிறார்கள். பெற்றோர்கள் குழந்தை கல்வியை தடை செய்கிறார்கள். குழந்தைக்குடைய கட்டாயங்களில் உண்டு என்னது கல்வி, அப்படி என்ற பெயரில் என்ன செய்கிறாங்க, அதை கொண்டு போயிடுறான். அப்போ தாய் தந்தைக்கு இல்லாத அக்கறை அரசாங்கத்துக்கு உண்டு என்ற சிந்தனை போக்கையும் கொண்டு வந்து அதை ஒன்றும் இல்லை, ஆதிக்கம் வேற எதுவும் இல்லை, கொண்டு போய் இவனுக்கு இந்த சிந்தனை என்ன செய்யறது, படிக்க வைக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும், ஆண் என்றால் யார் என்ற டெஃபினிஷன் வந்துடும். இன்றைக்கு சில வசனங்கள் எழுதுறாங்க, ஹீயும் ஷீயும் கலந்து வசனம் எழுதுறாங்க, விளங்கிட்டா? என்ன காரணம்னு சொன்னால் இந்த ஹீசி இல்லாமல் ஆக்கணுமா, அதே போல் இது என்னது வாஷ்ரூம் போகிறது ஆண் பெண் அப்படின்றது அநியாயம் என்றார். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காலம் தான் இங்கே இறக்குமதி ஆகிறதுக்கு. அதாவது ஆண் இது பெண் என்று போடுறதே இந்த இடத்துல உள்ள ஒரு இனபேதத்தை அது காட்டுக்கு, இனபேதம் என்றுவாங்க. அது இந்த மாதிரியான சிந்தனை போக்கு வந்தால் முதலாவது அழிகிறது குடும்பவியல் தான். முதலாவது அழிகிறது குடும்பம் என்றது தான் முதலாவது அழிஞ்சு போகும் என்றதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் மனிதனுடைய ஃபித்ரால வச்சது எது என்று சொன்னால் குடும்பம் என்றது தான். அந்த நேசத்தை தான் அல்லாஹ் தஆலா வச்சா, அதை இயற்கை உணர்வாக வைத்தான். அதை இல்லாமல் ஆக்குவதற்கு முதலாவது என்ன செய்ய, உறவுகளை அழிக்கணும். உறவுகளை அழிக்கணும்னு அவன் செய்யணும், பொருளாதார திணிப்பை உங்கள்கிட்ட அதிகரிக்கணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 90-100 புள்ள பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு கனவு கூட உங்களுக்கு கணக்கு கிடைக்குமா, கனவுல நினைக்கலுமா, அது இயலாது. ஏன், இன்றைக்கு ஒரு பிள்ளைக்கு அவன் வந்து 1 கோடி 2 கோடி 3 கோடி எது 10 ஒரு கிட்டத்தட்ட 20 வருஷம் 25 வருஷம் படிக்கிறதுக்குரிய அந்த செலவு அவன் என்ன செஞ்சிடறான், வைத்து விடுகிறான். அதை ஒரு கல்வியை இஸ்லாமிய அரசில் 3 விஷயம் ஃப்ரீயாக இருக்கும். என்ன, கல்வி ஃப்ரீயாக இருக்கும், மருத்துவம் ஃப்ரீயாக இருக்கும், இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது நீதித்துறை ஃப்ரீயாக இருக்கும்.
இது மூணும் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஃப்ரீயாக இருக்கு. இன்றைக்கு இது மூணு தான் ரொம்ப விலைவாசியான துறையாக மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த மூணு தான் அவங்களுக்கு அவ்வளவு பணம் நீங்கள் செலவழிக்க வேண்டிய இடமாக என்ன செய்கிறது மாற்றப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். வேணுமென்றால் நமக்கு தரப்படுகின்ற இலவச மருத்துவம் இருக்கலாம், ஆனால் அரசாங்கம் அது இலவச மருத்துவமாக அவன் எடுக்க இயலாது. அவன் சர்வதேச சந்தைகளில் வாங்குகிற சந்தர்ப்பத்தில் அதை என்ன செய்யணும், மிகப்பெரிய ஒரு பணத்திரிப்பை வேறு சைடால் உங்களை திணிச்சே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமை வந்திருக்குது. அன்புள்ள சகோதரர்களே, இது தெரியாமல் நம்ம என்ன நினைக்கிறேன்டா, இந்த குடும்பத்தில் பொறுமையாய்க்கிறதுல எங்களுக்கு கூலி இந்த பொறுமையோட சம்பந்தப்பட்டதுன்னு நினைக்கிறேன். இல்லை, ரப்புல் ஆலமீனுடைய சுன்னத்தையும் ரப்புல் ஆலமீனுடைய இயற்கைக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இவனுடைய இந்த மாதிரியான கேடுகட்ட சிந்தனை போக்குள்ள உலகத்தில் நீங்கள் பிரியாமல் இருக்கிறது இதை நீங்கள் இந்த அல்லாவுடைய அந்த மார்க்கத்துக்கும் அல்லாவுடைய அந்த இயற்கையான படைப்புக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை. இஸ்லாத்தில் கூலிகளால் மிக அதிகமானது எது தெரியுமா? குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் மிகவும் நேரடியாக அது இல்லாட்டி தண்டனை, அது இல்லாட்டி பிழை என்று வலியுறுத்தல் அதிகமாக வராத ஒரு செக்ஷன் இருக்கு. அது என்னடா ஃபித்ரா. அது என்னடா ஃபித்ரா. ஃபித்ராவை பொறுத்த வரைக்கும் நகம் வெட்டுங்கன்னு வந்திருக்கு. நகம் வெட்டாட்டி என்ன பிரச்சனைன்னு வந்திருக்காது. முடி கலையணும்னு வந்திருக்கும். அந்த முடி கலையாட்டி என்ன தண்டனைன்னு உங்களுக்கு வந்திருக்காது. தாடியை வளருங்கன்னு வந்திருக்கு. ஆனால் அது இல்லாட்டி என்ன தண்டனைன்னு என்ன செய்யாது வந்திருக்காது. மீசையை கத்தரிங்கன்னு வந்திருக்கு. அது இல்லாட்டி என்னன்னு உங்களுக்கு என்ன செய்யாது வந்திருக்காது. காரணம், மனிதன் பிறப்பிலிருந்து இயற்கை உணர்வாக செய்யக்கூடிய ஒரு விஷயம். இயற்கை உணர்வில் அவன் செய்யக்கூடிய ஒரு விஷயம் அது. ஆனால் அந்த விஷயத்தை எப்படி இல்லாமலாக்குறான்டா, நீங்கள் இன்னும் ஒரு 4-5 ஜெனரேஷனுக்கு பின்னால் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இந்த உலகத்துடைய எல்லா சிலபஸும் எங்கள் தந்தை தாய்மார்கள் குரங்கின் வழி வந்த அதாவது பிள்ளைகள் தான், அந்த சமுதாயம் தான் என்று நம்பக்கூடிய எல்லா விஷயம் தயார்படுத்திட்டான். ஏன்னா அவன் பிறக்கிற நேரத்திலேயே இந்த சூழ்நிலை அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட குரங்கு வம்சத்துடைய ஜெனரேஷனை உருவாக்கிடுவான். குரங்கு செய்கிற அத்தனை சேட்டைகளை செய்கிற மாதிரி மனிதர் சமுதாயம் இப்போயே அப்படி தான் இருக்குது. மனித சமுதாயத்தை உருவாக்கிடுவான். அப்படி ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட்டா பிறக்கிறவன் நினைப்பான் சாச்சாவும் குரங்கா தான் இருக்கிறாரு. சாச்சா பெரியப்பா இருக்க மாட்டான். வணங்கிட்டா அத்தை இருக்கிற அந்த சுற்றி இருக்கிற எல்லாரும் குரங்குடா நானா குரங்குட தம்பியாக தான் இருப்பான். அந்த சிஸ்டத்தை உருவாக்கிடுவான். உருவாக்கின பின்னால் நீங்கள் எவ்வளவுதான் இந்த இஸ்லாமிய சிலபஸை கொண்டு வந்து அங்கே வச்சாலும் அது ஒரு ஒரு பெருமதியற்ற ஒரு பாடத்திட்டமாக இருக்கு. இதை நம்ம என்ன நினைக்கிறோம்டா, பொருளாதாரம் சரி, ஒரு சிந்தனா ரீதியாக எடுத்தால் கூட நம்ம அப்டேட்டடாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. சிலபஸில் இன்னும் அப்டேட் ஆகலை. பெரிய கல்வியெல்லாம் ஒன்றும் கொடுக்கல. வேணுமென்றால் அதாவது கிரேட் 8 வேணுமென்றால் அந்த தொழிலுக்கான கல்விகளை ஆரம்பிக்க நம்ம வேற சொல்லலாம். அதுக்கு முன்னால் கொடுக்கப்படுறதெல்லாம் அப்டேட்டடாக ஆகி நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம நாடுகள் அப்டேட்டாக ஆகலை என்ற லெவலில். ஏன்னா ஒரு புள்ள 1 வயசில் 1.5 வயசில் எல்லா கலரையும் படிச்சிருது. யார் யார் சமூக தலைவர்கள் எல்லாம் தெரிஞ்சிருது. கார்ட்டூனா எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டான். இவங்க என்ன செய்கிறாங்கடா, 5 வயசில் கொண்டு போய் இது மஞ்சள் கலர், இது எல்லோ கலர், கிரீன் கலர் படித்து கொடுத்துட்டான். அந்த புள்ள 1 வயசில் எல்லா கலரையும் முடிச்சிட்டு எல்லா கலரையும் என்ன முடிச்சுட்டு ரெயின்போ எதுக்குரிய கலர்லாம் படித்து முடிஞ்சுது அந்த பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளைக்கு இந்த ப்ரிகேஜி என்ற ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து இது எல்லோ இது க்ரீனு அதே அந்த 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள சிலபஸ்லேயே புள்ள அவனுக்கு 2-3 ஸ்பெஷல் கலரை படித்து கொடுக்குற நிலைமையில இருக்கு பிள்ளை. ஆனால் இவன் சிலபஸில் அப்டேட். அவனுக்கு முக்கியம் இந்த ஸ்கூலில் எடுத்து இவனை கழுக வேண்டியெல்லாம் நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து சிலபஸை போகிற டைமில் எல்லாம் ஓகேயாக இருக்கணும் என்றதை நம்ப வைக்கிற ஒரு நிலைமையில தான் நம்ம இருந்து கொண்டிருக்கோம். அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன், தலைவர்கள் என்றால் எங்களோட சிந்தனையில் யார் வாரா? பாரதியார் வராமல் இருப்பாரா? ஔவையார் வராமல் இருப்பாரா? இந்த மாதிரி லிஸ்ட்டில் சேர்த்து எங்கேயாவது உங்களுக்கு ஆன்மீக தலைவர்களை உலக தலைவர்களாக சிந்தனையில் கொண்டு வர முடியாமல் ஏன் இருக்குதுன்னா இதுதான் காரணம். அந்த அமைப்பிலேயே சிலபஸை வச்சுட்டான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஃபித்ரா என்கின்ற ஒரு பகுதியை மாற்றினா அவன் சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் இருக்குதே, நம்ம எல்லாம் என்னது அதாவது இந்த குரங்கியல் வழியாக வந்தவர்கள் என்றக்கூடிய அந்த சிந்தனை அத்தனை அவன் எல்லா விஷயத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஜெனரேஷன் தாண்டுகிற நேரத்தில் மாற்றி விடலாம். மாற்றக்கூடிய அமைப்பில் தான் டோட்டல் சிலபஸும் போய்கின்றது. இன்னும் சொல்ல போனால் கிறிஸ்தவ உலகம், அமெரிக்காவில் வாழக்கூடிய கிறிஸ்தவ உலகம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்ன விளங்க அவன் இதுலேருந்து வெளியாக நினைக்கிறான். கிறிஸ்தவ உலகம் ஏன்னா கிறிஸ்தவ சிந்தனை இதுக்கு எதிரானது தானே, அதனால் வெளியாக நினைக்கிறேன். இன்றைக்கு அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 15-20 லட்சம் ஹோம் ஸ்கூலிங் உருவாகிட்டு, வீட்டில் நாங்கள் படிப்பிக்கிறோம், இந்த சிந்தனையை நம்ம கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி உருவாகிட்டு, அதையே இங்கே என்ன சொல்லி வச்சுக்கிறான்னு சொன்னால் ஹோம் ஸ்கூலிங் போகிறவெல்லாம் தீவிரவாதிகள்ட்டான். விளங்கிட்டா? யார் நம்மளோட ஊர்கள் அப்படி சொல்லி வச்சுட்டான். என்ன காரணம்னா இவனை ஒதுங்க விடக்கூடாது, இவனை ஒதுங்க விடக்கூடாது என்ற ஒரு சிந்தனை போட்டு அதுலேயும் இவன் பயப்படுறான். நம்ம பின்தங்கியவர்கள் சொல்கிறோம், இவன் பின்தங்கியவன் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன ஒரு அடிப்படை சிந்தனை பயப்படுறான். சமூக ஹைபத்துல் முஜித்தமா, சமூக பயமுன்றிக்கு அல்ல தொழிலுக்கு என்ன செய்கிறது, இந்த மாதிரியான சிந்தனை போக்குகளை போட்டதுனால நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்ல. புள்ள தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், புள்ள ஹஜ்ஜு செய்கிறான், மார்க்கத்தை பேசுகிறான், காலை மாலை திக்ருகள் பாட, குர்ஆன் ஓதுறான், எல்லாம் சரி. எல்லாம் நான் சொல்கிறேனே
நம்ம விண்டோஸை இஸ்லாம்னு வச்சுக்கோங்க, எல்லாமே சரி, ஆனால் இயங்குறது ஃபுல்லாக அவன் சிஸ்டத்தில் தானே நமக்கு விளங்குறது இல்லை. எப்போ விளங்குண்டா அவன் எங்கேயாவது ஒரு பிள்ளைய விரும்பிடுவான் திடீர்னு. அப்போ உங்களுக்கு டோட்டல் சிலபஸ் லேசாக சேஞ்ச் ஆகிருப்பார். அழகாக அவசரமாக அடுத்த மதத்துக்கு போயிடுறான். எப்படி போகிறான்? காலையில் திக்ரு ஓதினவே, குர்ஆன் ஓதினவே, நல்ல முறையில் இருந்தால் ஹாஃபித் எல்லாம் சொல்கிறோம், அவசரமாக போயிடுறான். எப்படி அவசரமாக போகிறான்? அதான் சிஸ்டம், அதுதான். அந்த சிஸ்டத்தால் அவனை லேசாக வெளியெடுக்கவும் இயலும், இன்னும் இஸ்லாத்தை சஹாபா கடலை விட நமக்கு கொடுக்கவும் இயலும். ஆனால் கல்வி என்ன செய்யும்? இஸ்லாத்தை சுமந்ததாக இருக்காது, ஒரு பற்றுள்ளதாக இருக்கும். ஒரு சின்ன ஒரு அறிவியல் அலைக்கும் காணாமல் போயிடுவான். ஒரு சின்ன ஒரு அறிவியல் கேள்விக்கும் காணாமல் போகக்கூடிய அமைப்பில் அவனோட உள்ளத்தை என்ன செஞ்சிருப்பான்? செஞ்சு வச்சிருப்பான். அதனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? காலையில் ஒரு நல்ல முறையில் ஓதுறான், 5 நேரம் பள்ளிக்கு போகிறான் என்பதை மட்டும் நீங்கள் பார்க்குறீங்க. இல்லை, அவன் இந்த உலகத்துடைய சதியை மட்டும் விளங்கலேன்னு வைங்க, இந்த சதி சிஸ்டத்தை எல்லாம் விளங்கலேன்னு வைங்க, அவனுடைய சிலபஸ் எல்லாம் நம்ம தலைகீழாக அப்படியே உள்ளுக்கு நம்ம அழுத்திட்டோம் என்று சொன்னால், நம்ம எவ்வளவு பெரிய விஷயங்களை கொடுத்துட்டாலும் சரி அவன் வாழ்ந்துக்கொள்ள மாட்டான். இன்னும் சொல்ல போனால், குடும்ப வாழ்க்கையில் பொறுமையின்மை ஒரு காலத்தில் இருந்தது, ஆனால் அது இயற்கையாக இருந்துச்சு. பொறுமையின்மை என்பது மனிதன்ட்ட இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். ஒரு காலத்தில் இருந்தது, அது இயற்கையாக இருந்தது. அந்த பொறுமையின்மை பிழை இல்லை, அதால் வரக்கூடிய தலாக் பிழை இல்லை, அதால் வரக்கூடிய பிரிவுகள் பிழை இல்லை. பிழை இல்லைன்னா மனித சமுதாயத்துக்கு பிழை இல்லை, குடும்பத்துக்கு வழிதான். ஆனால் மனித சமுதாயத்துக்கு அது பிழை இல்லை, அது இயற்கையாக இருந்தது. ஆனால் இன்றைக்குள்ள பொறுமையின்மை எல்லாமே இயற்கை அல்ல, எல்லாமே இயற்கை இல்லை. இந்த செயற்கை சூழலை ஏற்படுத்தி வச்சுக்கிறான் தானே. ஒரு குரங்கியல் வழிக்கு ஒரு பாதையை நடத்திக்கிட்டு போகிறான் தானே, அந்த சப்ஜெக்ட் சேர்ந்து இதில் இருக்கிறது. அந்த சப்ஜெக்ட் என்னது? சேர்ந்து இதில் இருக்குது. இதன் காரணமாகவும் நிறைய பொறுமையின்மை நடக்கும். நீங்கள் ஒன்றுக்கு கோவப்படுறீங்களா இருக்கும், அதுக்கு ஒரு அடிப்படை நியாயமாக இருக்கும். ஆனால் அந்த அடிப்படை அவன் உருவாக்கினதான் இருக்கும். அந்த அடிப்படை நீங்கள் நியாயம்னு நினைப்பீங்க, நான் நியாயமாக தானே கோவப்படுறேன்னு நினைப்பீங்க. ஆனால் அப்படி ஒரு நிர்பந்தத்தை உங்களுக்குள்ள உருவாக்கி விட்டவன் அவனாக இருப்பான். அதை நம்ம நினைக்க மாட்டோம். அப்படி ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி விட்டவன் அவனாக இருப்பான். ஆனால் அது நிர்பந்தம் நினைக்க மாட்டான். காரணம், எல்லா மக்களும் அதே பாதையால் தான் என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, எல்லா மக்களும் அதே மாதிரி தான் சிந்திக்கிறாங்க என்றதுனால நம்ம அதை பிழை காண மாட்டோம். என்பதனால நம்ம அதை பிழை காண. ஒரு உதாரணமாக, ஒரு +1க்கான சிம்பிளாக ஒரு +1க்கான ஒரு செமினார் அல்லது ஒரு டியூஷன் போகணும்னு வைங்க. எல்லா பிள்ளைகளும் போகுது, எல்லா பிள்ளைகளும் போகிறது. அதுக்காக நீங்கள் இருக்கக்கூடிய இடத்த வச்சு, நம்ம ஒவ்வொரு இடங்களை வச்சு அதனுடைய பணம் என்ன செய்ய தீர்மானிக்கப்படும். நம்ம இருக்கக்கூடிய இடத்த எங்கே இருக்கிறோமோ அங்கே கூட விற்பானுண்டா, அங்கே இந்த பொருளுக்கு பெரிய என்னது வியாபாரம் நடக்குமா, இந்த கல்வி என்ற வியாபாரம் நடக்குமா? நீங்கள் உங்களோட சம்பளத்தில், உங்களோட வருமானத்தில் ஒரு நடுத்தரமான குடும்பம் அதில் ஒரு 10 8 அதுக்கு ஒதுக்க வேண்டியிருக்கும் வைங்க, ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று ஒதுக்க வேண்டியிருக்குன்னு வைங்க. இதனால் உங்களுக்கு ஒரு குடும்ப சுமையுண்டு வரும். இதை செலவழிக்காட்டி ஒரு பிரச்சனையுண்டு வரும். இந்த பிரச்சனையை ஒரு குடும்ப பிரச்சனையாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் என்ன காரணமாக பார்ப்பீங்கன்னா, இதுதான் நீங்கள் அதை ஒரு அவசியமாக நினச்சிருப்பீங்க. அந்த குழந்தைக்கு நீங்கள் பாடசாலைக்கு அனுப்பி அதுக்காக பல லட்சக்கணக்கிலையும் செலவழித்து முடிஞ்சுது. எக்ஸ்ட்ராவாக ஒரு டியூஷன் என்ற சிஸ்டத்தையோ ஏற்படுத்தி அது ஒரு நிர்பந்தம்னு உங்களுக்கு ஏற்படுத்தினா நீங்கள் பிழை காண மாட்டேங்குது. அந்த இடத்துல நம்ம படிக்கத்தானே வேணும், அதனால் நம்ம செலவழிக்கத்தானே வேணும் என்று வந்துடுவீங்க. அதுக்கு பிறகு வார சண்டைகள்லாம் என்ன சண்டைன்னு நினைப்பீங்கன்னா, இதன் காரணமாக நியாயமாக வரக்கூடிய சண்டை நினைப்பீங்க. இது நியாயமாக இல்லையாண்டு சிந்திக்க மாட்டோம். அதை எப்போ சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் தெரியுமா? மீடியாவில் யாராவது அடித்து பேசினா, மீடியாவில் யாராவது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு கல்வி முறைன்னு இங்கிலீஷில் 4 பேரை சொல்லணும், விளங்கிட்டா? பாருங்கள் அமெரிக்கன் சிஸ்டத்தை எப்படி, அதோட அமெரிக்காலே அப்படியே நடக்குதாண்டு அப்போ தான் மாறுறான். அப்பயுமே எப்படி மாறுறான்டா, பயோசங்கமாக மாறி அமெரிக்காவில் அப்படி நடக்குதா, இவ்வளோ நாள் அது தெரியாமல் போச்சு அப்படின்ட்டு. எந்த அளவுக்குண்டா, அமெரிக்காவில் சூனியம் அது இது இருக்கக்கூடிய, அதாவது என்ன சிறுக்கு வைக்கிற எல்லா வேலையும் நடந்தா அமெரிக்காவின் பாதையில் நாமளும் நடப்போம், இவனும் போயிடுவான். இந்த லெவலில் தான் இருக்கிறான். கரண்டைக்கு மேலே உடண்டா உடுக்க மாட்டான். கரண்டைக்கு மேலே உடுப்பதை ஒரு மாடர்ன் ஒரு கலாச்சாரமாக காட்டி பாருங்க, உடுக்கிறான். சரியா? அப்போ எப்படி எங்கிருந்து வருகிறது என்றால், இந்த மாதிரியான ஒரு பதிவு அவன் ஏற்படுத்தி விட்டான். இதனால் குடும்ப பிரச்சனைகள் பலவிதமாக அதிகரித்திருப்பதை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இப்போ பொறுமையின்மையும் எதால் ஏற்படுத்தப்படுகிறதுனா, சிலபஸால் ஏற்படுத்தப்படுகிறது. இதால் ஏற்படுத்தப்படும் விளைவுகளை சந்திக்கின்ற வரைக்கும் யாருமே இதை பற்றி சிந்திப்பதே இல்லை. யார் எதை சொன்னாலும் இதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை. எந்த இடத்துல வாராங்கடா, பாதிப்பு நடந்த பின்னால் வாராங்க. இப்போ வஜுனுபுனி ஒபனிய அந்நஅபுதல் அஸ்னாம், யாருடைய துவா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து துவா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? என்னது? ரஈசுல் முவஹிதீன், தௌஹீத்வாதிகளுடைய தலைவர். அவருடைய துவா என்ன தெரியுமா? வஜுனுபுனி ஒபனிய அந்நஅபுதல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என் பிள்ளைகளையும் சிலைகளை வணங்குவதை விட்டு தூரமாக்கு. என்றைக்காவது என் பிள்ளைகளை சிலைகளை வணங்க விட்டு தூரமாக்கு நம்ம ஒரு துவா கேட்டிப்போமா? இந்த துவாவை ரிப்பீட் சொன்னிருந்தாலே தவிர கருத்து வழங்காமல், விளங்கிட்டா? வஜுனுபுனி வபனிய அந்நஅபுதல் அஸ்னாம், என்னையும் எனது பிள்ளைகளையும் சிலை வணங்குவதை விட்டும் தூரமாக்கு. நினைச்சிருப்போமா? இந்த துவா கேட்டிருப்போமா?
அப்போது சிலை வணக்கம் எப்படி வரும் நம்ம நினைக்கிறோம். ஏன் கேட்கல தெரியுமா? எந்த புள்ள சிலை வணங்குறதுக்கு போவானா, எந்த புள்ளேற்றிருக்கக்கூடிய தௌஹீதுக்கு என்னுடைய ஏகத்துவ சிந்தனைக்கு எந்த புள்ள அப்படி மாறுவான சிந்தனை தான் காரணம். ஆனால் அவன் ஒரு நாளும் இஸ்லாத்தை விட்டு வெளியெடுக்கிறது இந்த சிஸ்டத்தில் இல்லை. இஸ்லாத்துக்குள்ள நுழைவதற்கு ஒரு பாதை, ஒரே ஒரு பாதை தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இஸ்லாத்திலிருந்து வெளியேறுவதற்கு பல நூறு பாதைகள் இருக்கு. இஸ்லாத்திலிருந்து வெளியேறுவதற்கு அதுக்கு தான் நம்ம நவாக்கிதுல் இஸ்லாம் என்றோம். இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியங்கள் என்று சொல்கிறோம். என்னடா, வந்த வழியால் தான் நீங்கள் வெளியேறணும்ன்றது இல்லை. எந்த வழியாலையும் நீங்கள் வெளியேறலாம், எந்த வழியாலையும் வெளியேறலாம். அந்த எந்த வழியாலையும் வருவதற்கு ஒரு பாதை, வெளியேறுவதற்கு எத்தனையோ பாதைக்கு. அதில் ஒன்று முஸ்லீம் அல்லாதவர்களை ஒருவனுக்கு திருமணம் முடிக்கிற ஆசையை கொண்டு வந்து வைத்தல். திருமணம் முடிக்கிறதால வெளியே போக மாட்டான். ஆனால் முஸ்லீம் அல்லாதவர்களை திருமணம் முடிப்பதன் ஊடாக அந்த பெண்ணுடைய தேவையின் காரணமாக இஸ்லாத்தை என்ன செய்வான், விட்டுருவான். முதலாவது என்ன நினைப்பான்டா, இந்த பெண்ணுக்கு நம்ம பொறவு மாற்றி என்ன செய்வோம், எடுத்துட்டு வருவோம், இப்போக்கு நிர்பந்தத்துக்கு நம்ம அவட மதத்தை மாறுற மாதிரி காட்டிக்கொள்வோம் என்று மாறி திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடித்து அடுத்த கட்டத்துக்கு மாறுறான். அதுக்கப்புறம் அந்த எல்லா இடங்கள்லையும் இது மாதிரி தானே இருக்கின்ற ஒரு சமத்துவ சிந்தனைக்கு வருகிறான். புற சமமாக பேச ஆரம்பிக்கிறான். அதுக்கு பின்னால் பிரச்சாரகராக மாறுறான். அதுக்கு பின்னால் பிரச்சாரகராக மாறுறான். எப்படி சிலை வணக்கத்துக்கு போனால் குடும்பவியல் சிலத்துக்கு போ அங்கே போகிறதுக்கான காரணம் என்னென்னா சிலபஸுகளும் சிந்தனைகளும் போக்குகளும் தான் காரணம் என்பதில் சந்தேகமே கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, சிம்பிளாக குடும்பவியலில் எங்களுக்கு இப்படியான அந்நிய தாக்கங்களோடு, அந்நிய தாக்கம் நீ புரிஞ்சுக்கொள்ளணும், இது அடுத்த மதத்துடைய தாக்கம் அல்ல, எல்லா மதங்களுக்கு எதிரான தாக்கம். இல்ஹாத், ஏத்திசம் வழங்கிட்டா. இன்றைக்கு ஏத்திசம் ஒரு பாதை. என்றைக்காவது 1950க்கு முன்னால் ஒரு விஞ்ஞானி மார்க்கத்துக்கு முரணாக இருந்துட்டு வரலாறு நீங்கள் பார்க்க மாட்டீங்க. மார்க்கத்துக்கு முரணாக இருந்த ஏதோ ஒரு கிறிஸ்தவத்தையோ ஒரு யூத மதத்தையோ பின்பற்றிக்கிறதா எந்திரிப்பான். ஆனால் இன்றைக்கு எல்லா விஞ்ஞானியும் மதத்தை நம்பாதவர்கள் லிஸ்ட்டு கொண்டு வந்துட்டான். எல்லா விஞ்ஞானிகளும் மதத்தை நம்பாதவர்கள் என்ற லிஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுட்டான், கொண்டு வந்துட்டான். விஞ்ஞானம் என்றதும் ஏத்திசமும் உண்டாயிட்டு. விஞ்ஞானம் ஏத்திசமும் திருமணம் முடிச்சுட்டு, விஞ்ஞானமும் ஏத்திசமும் திருமணம் முடிச்சு ஒழுக்கங்கட்ட பிள்ளைகளாக என்ன செய்யுது, பெற்றுக்கிட்டிருக்கின்ற நிலைமைக்கு அது வந்துட்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை நினைத்து பாருங்கள். இப்படியான போக்குகள் எங்களோட சிந்தனையில் விதைக்கப்படுவது என்பது எப்படிப்பட்ட ஒரு ஆபத்தை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ இந்த குடும்பம் என்ற கூடிய இந்த இயற்கையான வட்டம் உடைவதற்குரிய எல்லா அத்திவாரங்களையும் என்ன செய்யுது, அதில் போடப்பட்டு கொண்டு வருவதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இந்த குடும்பங்களில் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பொறுமையின்மை என்பது இயற்கையானதும் உண்டு, இந்த சிலபஸின் காரணமாக வந்த செயற்கையானதும் உண்டு. எல்லா மதங்களுக்கும் இது எதிரானது, எல்லா மதங்களுக்கும் இது எதிரானது. ஆனால் இறுதியாக இதை உள்வாங்குகின்ற மதமாக எது இருக்கும், முஸ்லீம்களாக இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வாங்க மாட்டோம், ரெண்டாவது வாங்க மாட்டோம், 3 4 போயிட்டே இருக்கும். அதுக்கு பின்னால் இறுதியாக உள்வாங்குகிற மதம். இது காரணம் என்னடா, ஒவ்வொரு ஊர்களிலும் இருக்கக்கூடிய பள்ளிகள் இன்றைக்கு எதுக்கண்டா 5 நேரம் தொழுவதற்கும் என்ன திக்ர்கள் ஈடுபட்டுக்கும் இந்த என்ன அதுக்கார்கள் குர்ஆன் ஓதல் இதோட முடிஞ்சுது. அங்கே எந்த சிலபஸும் என்ன அங்கே இல்லை. ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் மேற்கத்திய சிந்தனை முகாத்தை அப்படியே என்ன அவர்களுக்குள்ள உருவாக்கி, அப்படிப்பட்ட உடல்களில் நமது கலாச்சாரம், உள்ளத்திற்குள்ள அந்நிய கலாச்சாரம் என்ற அந்நிய கலாச்சாரம் என்று நான் சொல்றது இல்ஹாத், ஏத்திச கலாச்சாரத்தை, நாஸ்திக கலாச்சாரத்தை சுமந்த பிள்ளைகள். அல்லாவை நம்புறது எப்படி நம்புறதுன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லிக்கிறான் அதனால நம்புறோம் என்ற அந்த நம்பிக்கை பிரகாரம் நம்புவதே தவிர ஃபித்ரத்தில் அவனுக்கு அந்த நம்பிக்கை என்ன இல்லை என்கின்ற ஒரு சூழ்நிலை உருவாயிட்டு. இது குடும்பத்தில் அப்படி செல்வாக்காக இருக்குது.